வேப்பம் பூ வறுத்துருக்கிறேன் பாருங்கள். இந்த கடாயில் தான் வறுத்தேன். அது வறுத்து எடுத்து வச்சுட்டு அது வறுக்கிறத உங்களுக்கு காமிக்கல. வறுத்துருக்கிறேன். பொட்டுக்கடல 100 கிராமு, 100 கிராம் வராது, 50 கிராமு. உப்பு, பெருங்காயம், மிளகு 2 ஸ்பூனு, 3 மிளகாய், 50 கிராமு துவரம்பருப்பு. இது வேப்பம்பூ பொடி. வேப்பம்பூவை நல்லா வறுத்துக்கணும். சோற்றுக்கு போட்டுக்கலாம். சுடு சோற்றுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இனிமையாக இருக்கும், உடம்புக்கும் நல்லாயிருக்கும். சளி பிடிச்சாலும் ஏதோ தலைவலிச்சாலும் சாப்பிட சைக்கிளை நம்மளுக்கு பிடிக்கலன்னா இதை ஒரு ஸ்பூனை போட்டு நீங்கள் சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை நான் பொடி பண்ண பார்த்து காமிக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு அப்புறம் சொல்லுங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு தெரியும். பாருங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது புதுசாக செஞ்சுருக்குறாங்களேன்னு இது எப்படியான்னு நினைக்காதீங்க. இது உடம்புக்கும் நல்லதுங்க. இதை சாப்பிட்டிங்கன்னா, இந்த வேப்பம்பூ இது சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ உடம்புக்கும் நல்லது. அதனால் சுடு சாதத்தில் நீங்கள் பொடி பண்ணிவிட்டு போட்டு சாப்பிட்லாம்.